எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா NICIL தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. ரெக்கமெண்ட் ஃபார் 2020-25 ஃப்ரெஷர்ஸ்க்காக. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷன் இதோட தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஓவர்வியூ என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அப்ரெண்டிஸ் டைப் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டைஃபண்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 25,000 ரூபா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த எக்ஸாம்ஸும் கிடையாது, டைரக்ட் மெரிட் பேசிஸ் தான் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை வந்து டேப் அப் பண்ணாவே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சைட்ஸ் வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 500+ வேகன்சிஸ் வந்து இருக்குது. இந்த ஓப்பனிங்ஸ் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26/6/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் சென்டர் அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் டேட் சேலரி எவ்வளோ எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 26/6 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான டேட். ஓகேங்களா? ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9,000 மணிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு இவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கான ஸ்லாட் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டேட்டுமே இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. கேஸ்ட் வைஸாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக 43 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் யார் எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் ஆஃபீஸிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போகிறோம், எக்ஸாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் அண்ட் தமிழ்நாடு இது ரெண்டும் இருக்குது. ஓகேங்களா? சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி வந்து பிடிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட இது வந்து இருக்குது. மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எதுவோ அதுங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங்ஸ்க்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21லேருந்து 30 ஏஜ் கேட்டகரிக்குள்ளார இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அப் டு 5 இயர்ஸ்க்கும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸும், பர்சனல் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 10+ இயர்ஸ் முடி கொடுக்குறாங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதில் எந்த வகையான சேஞ்சஸும் பண்ணல. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த வகையான டிஸ்டன்ஸும் எதுவும் பண்ணலை. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி எக்ஸ்பர்ட் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்லேயோ இல்லது நம்ம அஃபீஷியலாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க்னு இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கரியர்ஸ் பேஜுக்கான லிங்க் வந்து இதுதான். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் அந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ளார கிளிக் பண்ணிங்கனாவே எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்கணும், உங்களுடைய வேலிடான மெயில் ஐடி கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், லெஸர் தென் 1 KB. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டிகிரி, ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட். ஓகேங்களா? ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே PDF ஃபார்மேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெஸர் தென் 1 KB இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. திருப்பி எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ரெண்டிஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 800 ப்ளஸ் அது கூட GST வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஆல் டைப் ஆஃப் உமன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 600 இருக்கும். அது கூட ப்ளஸ்
பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் ஆகும். எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 600 பர்சனேஜ் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 400 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பொசிஷன்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான பேட்டர்ன் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இந்த பொசிஷன்ஸ் பொறுத்த மணிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான். ஓகேங்களா. அப்ஜெக்டிவ்ஸ் டைப்ஸ் தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபினான்ஸ் அவேர்னஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸும், குவான்டிட்டி ஆப்டியூட் அண்ட் தென் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸும், கம்ப்யூட்டர் நாலேஜில் 25 கொஸ்டின்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் மார்க்ஸும் 100. ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் டியூரேஷன் பொறுத்த முடிக்கு பார்த்தோன்னா 60 மினிட்ஸ். எக்ஸாமுக்கான மீடியம் பொறுத்த முடிக்கு பார்த்தோன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து கம்பைண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் பொறுத்த முடிக்கு பார்த்தா 10th 12th மார்க் ஷீட் இருந்தாலும் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கனாவே தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ் பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற வீடியோஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட நான் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. உங்களோட சப்போர்ட் இன்றைக்கே உங்களுக்கு வந்து தேவை. நான் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.